அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம். என்னடா மார்க்கெட்டில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, இது வந்து நான் வந்து ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வர்ற வீடியோ தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ரிட்டன் வர்ற அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு போய் இந்த சின்ன வெங்காயம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வீட்டு பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது, உழவர் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்திருந்தோம். காலைல ஒரு 6 o'clockலாம் வந்துட்டோம். அப்போயும் இவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு அங்கே. வந்ததும் மெயினாக நம்ம இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் தான் வாங்க போகிறோம். ஸோ அதுக்காக எல்லா பக்கமும் தொலைவி பார்த்துட்ருந்தோம். எல்லா கடைகள்லையுமே ஒரே மாதிரி பெரிய பெரிய வெங்காயம் ஒரே ரேட்டாக தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம அம்மாமாருங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லா கடையும் விசாரிச்சுட்டு கடைசியாக ஒரு கடையில் வாங்குவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் சித்தியும் எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு ஒரு பாட்டி தனியாக உட்காந்துருந்தாங்க. ஸோ இவங்கக்கிட்ட ரேட் கேட்டோம். இவங்கக்கிட்ட தான் இப்போ வந்து சின்ன வெங்காயமும் வாங்க போகிறோம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அது சின்ன வெங்காயம்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெருசு பெருசாக குண்டு குண்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் தொட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் சித்தி சொன்னாங்க அவ்வளோ ஒன்றும் ஈரம்லாம் இல்லை, நல்லா இருக்குது வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் நல்லா பச்சை பசேர்னு இருந்துச்சு. நம்ம காய்கறிலாம் எதுவும் வாங்குறல. இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, இது வந்து இந்த ஊர் அதாவது தமிழ்நாட்டு கிழங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ள ரெட்டாக இருக்கும், அது வந்து அவ்வளோ ஒன்றும் இனிப்பாக இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து அதுவுமே ஒரு 2 கிலோ வாங்கலான்னு வாங்கிட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரைகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மார்னிங் ஒரு 6:30க்கே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு க்ரௌடு இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்ச மூஞ்சியோடு அப்படியே வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்கேன். இன்னும் டீ காஃபி கூட எதுவுமே குடிக்கல. நோ மேக்கப் வீடியோ இன்றைக்கி, மேக்கப் இல்லாமல் அப்படியே வந்தாச்சு. அத்தா இது எவ்வளோ? இது எவ்வளோ? அது பழம் இந்த பழம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து வெள்ளரி பழம். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடுப்பி சிட்டியில் கிடைக்கும், சேம் இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கெட்டியாக இருக்கும். அதில் வந்து அவல் சேர்த்துட்டு இங்கே வந்து ஜூஸ் பண்ணுவாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். பட் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதுவுமே வாங்கி சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து ஒரு 3:30 போல் சேலம் விட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊருக்கு தான் போகிறோம். வரும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக வந்தோமோ போகும்போது ரொம்ப வந்து சேடாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் கொஞ்சம் கூட பேசிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் வரைக்கும் பேசிக்காமல் அமைதியாகவே தான் வந்துட்டுருந்தோம். ஏன் சண்டையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டைலாம் இல்லைங்க. ஏன்னா வந்து பிள்ளைங்களை வந்து ஊர்லேயே விட்டுட்டு வரோம். அம்மா மாமியார் கூட பிள்ளைங்கள்லாம் வந்து கிராமத்துக்கு போய் கொஞ்சம் நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து நல்லா ஜாலியாக தான் வந்து விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் விட்டு வந்திருக்கோம். பட் ஆனால் நமக்கு தான் வந்து பிள்ளைங்களை விட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மனசெல்லாம் ரொம்ப பாரமாக இருந்துச்சு. நான் வந்து அழுதுகிட்டே வந்தேன். ஹப்பியுமே வந்து கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே வந்தாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்லையா, வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பைக்கில் முன்னாடி போயிட்டுருக்கார் இல்லையா, இவரை பார்த்த பின்னாடி தான் 2 பேரும் வந்து பேசவே ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி இருக்கும். 1 மணி நேரம் வரைக்கும் எதுவுமே பேசிக்கலாமே, இதையாக நான் வேடிக்கை பார்த்துட்டே வந்து அவர் பாட்டுக்கு அவர் ட்ரைவ் பண்ணார். சரி அவர் மூட செட்டாக இருக்கா, எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஃபேட் மேன் மாதிரி இருக்கிறார் இல்லையா, வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவிங் அப்படி பண்ணார். ஒத்த கையிலேயே அந்த ஸ்கூட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, ஃபோன் பேசிக்கிட்டே ட்ரைவ் பண்ணார். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப ஸ்பீடாக போனார். அந்த வண்டியை விட அவர் அவ்வளோ பெருசாக இருந்தார். ஃபேட்மேன், ரியல் ஃபேட்மேன் நம்ம இன்றைக்கி தான் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அங்கே தான் வந்து 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சக்தி மலைக்காடு ஏற ஆரம்பித்தாச்சு. எனக்கு எப்போ இந்த ஹேர்பின் பெண்ட் வந்தாலும் எப்படா இந்த பெண்டெல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி பயத்திலே தான் உட்காந்துருப்பேன். எனக்கு இந்த ஹேர்பின் பெண்ட் வந்தால் மட்டும் ரொம்ப பயமாகவே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் ஹப்பியான கூலாக ட்ரை பண்ணுவார், எனக்கு மட்டும் தான் பயமாக இருக்கும். இப்போ ஹேர்பின் பெண்டெல்லாம் ஏறி முடிச்சாச்சு. சக்தி மேலே வந்தோட்டியுமே நம்ம வந்து எப்போயுமே இந்த காஃபி டே பேக்ஸில் வந்து காஃபி டீலாம் குடிப்போம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சா, ஸோ டீ தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டீ குடிச்சிட்டு அப்படி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கர்நாடகா ஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 8:30 போலலாம் நாங்கள் வந்து மைசூர் ரீச் ஆகிட்டோம். அப்படியே ஒரு இடத்துல நிறுத்திட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசீர்வாத் கிராண்ட் பியூர் வெஜ் ஹோட்டல் இருந்துச்சு. சரி இங்கேயே நம்ம டின்னரை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லேட் நைட் சாப்பிட்டா ட்ரைவிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். ஹாய். என்னடா ரொம்ப சோகமாக வந்தனே இப்போ சிரிக்கிறனே அப்படின்னு பார்க்குறீங்களா, சாப்பாடை பார்த்துட்டு தன்னால் சிரிப்பு வந்துருச்சுங்க. என்ன பண்ணுறது, ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். அப்படியே கொஞ்சம் வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஹப்பி பார்த்திங்களா, அவருமே கொஞ்சம் சேடாக தான் இருந்தார். என்னையை பாருங்கள் அழுது வந்து பார்த்திங்கன்னா போட்ட மேக்கப் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அவ்வளோ தூரம் அழுதுகிட்டே வந்தேன். அப்புறம் அப்படியே சரியாயிட்டேன். சரி நம்ம ஃபீல் பண்ணோன்னா ஹப்பியும் ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாப்பிட போகிறோம். நானும் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவின்னு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லைட்டாக வந்து சாப்பிட்டு
சாப்பிட்டுக்கலாம். டிரைவிங் பண்ணுறது நைட்டு ஃபுல்லாக டிரைவிங் பண்ணோம் இல்லையா, அதுக்காக அப்படியே அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எங்களுடைய டிரைவிங் கண்டினியூ ஆச்சு. நைட் ஒரு 1:30 போலலாம் நாங்கள் வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஹவர்ஸ்லேயே நாங்கள் வந்து இங்கே ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம். போகும்போது 14 ஹவர்ஸ் ஆச்சு. கொஞ்சம் ரூட் தெரியாமல் சுற்ற வேண்டியதாகிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிச்சொட்டி மறுபடியும் நமக்கு என்ன வேலை, ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த எல்லா ஐட்டமும் எடுத்து வைக்கிற வேலை. கொஞ்சம் மட்டும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காஃபி குடித்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த குடலப்பழம், அந்த சக்கரம், அப்புறம் பனானா சிப்ஸு, அப்புறம் இந்த கேஷ்யூ நட்டு, அப்புறம் இருட்டுக்கடை அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எதுவுமே ஸ்நாக்ஸ் ஊரில் வாங்கலை. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் ஊரில் விட்டு வரனால அவங்க தான் ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எங்கே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கூட நம்ம அந்த லக்ஷ்மி பேக்கரிக்கு கூட போகலை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இழந்த விட எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். பிள்ளைங்க இல்லாதனால ஒன்று மட்டும் வாங்கிட்டேன். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹப்பி வந்து வெளியே போய் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே நாகா பப்ளி மைதா இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் வாங்கலான்னு போனாங்க, அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரசூஸ் பிராண்டோட மைதா வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ருச்சி ஊறுகாய், இந்த ஊறுகாய் வந்து டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ருச்சி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சி வந்து இங்கே எங்கள் ஊர்லேயே கிடைக்கிது, இந்த ருச்சி பிராண்ட் வந்து கிடைக்காது, அதை வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் நரசூஸ் காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா, சித்தி வீட்டில் போடுறது. ஸோ அந்த காஃபி பவுடருமே நான் வந்து எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, டெய்லி மார்னிங் காஃபி தான் குடிப்பேன். ஸோ அதுக்காக வந்து காஃபி பவுடர் 2 பேக்கெட் வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நரசூஸ் பிராண்ட்லேயே இன்ஸ்டன்ட் காஃபி. இது வந்து நம்ம எதுவுமே போட தேவையில்லை, ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் சூடு பண்ணிவிட்டு அப்படியே இந்த மிக்ஸை போட்டு கலக்கிட்டால் முடிஞ்சு. சூப்பராக இருக்குது காஃபியோட டேஸ்ட்டு. ஒரு பேக்கெட் வந்து 12 ருபீஸ் வரைக்கும் வருது. பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ரெடிமேட் காஃபி குடிக்கிற மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் வாங்கிட்டு வந்து இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு, மொத்தம் 2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான குவான்டிட்டியில் வாங்கிட்டேன். 3 கிலோ தான் வாங்கினேன். ஹப்பி திட்டினாங்க, ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல, காரில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அப்போதைக்கு தோணவே இல்லை. சரி நம்ம கையில் தூக்கிட்டு போகணுமே, நானும் சித்தி நடந்து தான் வந்தோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கையில் தூக்கிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு 3 கிலோ தான் வாங்கினேன். பார்த்தீங்களா எவ்வளோ குண்டு குண்டாக அழகாக இருக்குது. சின்ன வெங்காயமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ குண்டு குண்டாக இருந்துச்சு. எப்போ ஊருக்கு போனாலும் இங்கேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போகிறதும், மறுபடியும் அங்கேருந்து நிறைய ஐட்டங்களை வாங்கிட்டு வர்றதும் இதே தான் வேலை. அப்படியே வந்து இந்த சோளக்கருதுமே வாங்கிட்டு வந்துருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் இல்லை, அந்த சால்ட் போட்டு வேக வைப்பாங்களே, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இது இப்போ இங்கே கிடைக்கிறதே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்ரூமுக்கு வந்தால் ஹஸ்பண்ட் வந்து அவரோட பேக்கெல்லாம் தலைகீழ கொட்டி வச்சுருந்தாரு. ஏன்னா அவரோட ஃபேஸ் வாஷு, பாடி ஸ்ப்ரேலாம் அதில் இருந்துச்சு, அதை எடுக்கணுங்கிறதுக்காக அதை மட்டும் எடுக்காமல் அப்படியே பேகவே தலைகீழ கொட்டிட்டாரு. ஸோ இப்போ என்னுடைய ட்ரெஸ்ஸுமே நான் எல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுவாங்களே, அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் நான் தான் ஊருக்கு போயிட்டு வந்து மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் மறுபடியும் கபோர்டில் வைக்கிற வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வந்தது இருக்குது. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்மளுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். என் பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துகிட்டு போனேன் டியோட்ரண்ட், ஃபேஸ் வாஷ், ரோல் ஆன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு போயிட்டேன். டோட்டலாக 7 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் 4 ட்ரெஸ் மட்டும் தான் வியர் பண்ணேன். ஒரு சாரியும் ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து கடைசி வரைக்கும் வியர் பண்ணவே இல்லை. நம்ம இருந்ததே 4 நாள் தான் இல்லையா, எங்கே போட்டு 7 ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறது. பட் இருந்தாலும் ஆசை நமக்கு விடுமா, எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கிட்டு போயிடுது எங்கே போனாலும். இந்த சாரீ வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன், வியர் பண்ணவே இல்லை. ஸோ வேஸ்ட்டு தான் சாரீ எடுத்துகிட்டு போனது. கார் அப்படிங்கிறனால தேவையில்லாததெல்லாம் எல்லாம் உள்ளே வச்சு நிரப்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காட்டில் வாங்கின திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஷிப்பில். நான் வந்து எப்போ ஊருக்கு போனாலும் ஒரு எக்ஸ்ட்ரா பை வந்து முன்னாடி வச்சுக்குவேன், எதுக்காக இருந்தாலும் தேவைப்படும் இல்லையா எமர்ஜென்சிக்கு. அதுக்காக அப்படியே அந்த பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கோடா பாயிண்டில் வாங்கினோம். கீ செயின் ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா, 150 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து மொத்தம் 2 வாங்கினோம். இது வந்து சின்ன பாப்பா வாங்கினா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு இதே மாதிரி கீ செயின் வந்து பெரிய பாப்பா வாங்கினா. தம்பி வந்து கீ செயின் எதுவும் வாங்கலை, அவன் விளையாடுறதுக்கு ஒரு கேம்ஸ் மாதிரி ஒரு இருந்துச்சு, அது வாங்கிக்கிட்டான். வீடியோ கேம் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன வாங்கினோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே அந்த கீ செயின்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நியூஸ் பேப்பர் வந்து எப்பயுமே வந்து பேக்கில் வச்சுக்குவேன், எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. நியூஸ் பேப்பரு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். நியூஸ் பேப்பரு, கேரி பேகு, எக்ஸ்ட்ரா பேக், இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸோட சீட்ஸ் தான் நாங்கள் வந்து பீக்கு பார்க்கில் வாங்கியிருந்தோம் ஏற்காடுக்கு போயிருக்கும் போது. இது வந்து லோட்டஸ் ஃப்ளவரோட சீடு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் உரசிட்டு தண்ணியில் போட சொன்னாங்க. இதுக்கு வந்து 150 ருபீஸ் வாங்கினாங்க ஒரு பேக்கெட்டுக்கு. எல்லா ஃப்ளவரோட சீட்ஸுமே 150 ருபீஸ் தான் சொல்கிறாங்க. அந்த பீக்கு பார்க்கில் அந்த பிளான்ட்ஸ் இருக்கிற அந்த செடிங்க இருக்கிற இடத்துக்கு போனோட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கே அது வாங்கலாமா இது வாங்கலாமான்னு ஹப்பிக்கிட்ட கேட்டேன். உன்னுடைய
என்னுடைய ஆசைக்கெல்லாம் இது வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சரி உனக்கு சீட்ஸ் வேணால் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டு வந்து நமக்கு செடியெலாம் நல்லா வருதா அப்படிங்கிறத நான் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் சார்ஜரு, அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்சோட சார்ஜர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என் பேக்கில் தான் வச்சு திணிச்சிருவாங்க. என்ன பண்ணுறது, இவங்களதெல்லாம் சேர்த்து நம்ம தான் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ சார்ஜர் ஒயர் இதெல்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பீக்கோ பார்க்கில் உள்ள வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கடை இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மரத்தால் தான் செஞ்சுருக்காங்க. இந்த வந்து வாட்ச் இருக்கு இல்லையா, ஸ்மைலி பொம்மை போட்டது, இது வந்து அண்ணா பொண்ணுக்காக வாங்கினேன். அதுவுமே மரத்தில் தான் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குருவி வந்து பார்த்திங்கன்னா இந்த தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்கும் இல்லையா, அது மாதிரியே வந்து தலையாட்டும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மரத்தால் தான் செஞ்சுருக்காங்க. சரி காரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஹேண்ட் கிராஃப்டெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க பீக்கோ பார்க்கில். எதை பார்த்தாலும் நமக்கு வாங்கலான்னு தான் தோணும், அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஐ லவ் ஏற்காடும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வாங்கினோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே ஒட்டிக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ வேணாலும் போட்டு வந்து நமக்கு வந்து இந்த மேக்னெட் போட்டு பண்ணி தருவாங்க. பட் ஆனால் ஃபோட்டோ எதுவும் வாங்கலை. நம்ம ஃபோட்டோ அதிகமாக வச்சா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி மாமியார் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ஃபோட்டோ வாங்கலை, இந்த மாதிரி மட்டும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தாலான ஸ்பூன்ஸ் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி நம்ம சமையல் பண்ணும்போது யூஸ் ஆகும் இல்லையா வீடியோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பர் பீஸ் 25 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். 4 பீஸ் வாங்கினேன் 100 ருபீஸ் கொடுத்து. நம்மளாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு விஷயம், நான் இந்த ஹார்ட்டை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மறந்துட்டேன். இது வந்து கார்க்குள்ளேயே இருந்துச்சு, போய் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் டேம் போயிருந்தோம் இல்லையா, அங்கே வாங்கினோம். ஜஸ்ட் 150 ருபீஸ் தான். நல்ல ஸ்மூத்தாக இருந்துச்சு, ஸ்மூத் டாயாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹப்பிக்கிட்ட நான் தான் கேட்டேன், எனக்கு ஒரு ஹார்ட் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹார்ட்டே உனக்கு தான் கொடுத்துருக்கேன், இதில் வேறு இன்னொரு ஹார்ட் வேறையா அப்படின்னு மனுஷன் டைலாக்லாம் பேசினார். இந்த டைலாக் பேசுகிற வேலையெல்லாம் வேணாம், எனக்கு இந்த ஹார்ட் வேணும்னு சொல்லி பிடிவாதமாக வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு எதுக்கு இந்த வயசான காலத்தில் ஹார்ட்டெல்லாம் அப்படின்னு கேட்டார். இருந்துட்டு போது, வயசானாலும் ஹார்ட் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த ஐ லவ் ஏற்காடு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒட்ட வச்சு பார்த்தாச்சு, அழகுமே பார்த்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஐட்டம்லாம், அதுக்காக தான் வாங்குறது. இந்த vlog வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, let's see you. Bye, Sophia Masud. Assalamu alaikum. Bye guys.